ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ப்ளஸ் டூ எல்லாம் ஒன்றா பார்க்கறதுல ஒரு முதல்ல என்னோட சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு நான் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்து அவுட்டோர் ஷூட்டிங்கில் தான் அதிகம். சென்னையில் நான் ஷூட்டிங் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 3-4 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி, டெலிவரி, இன்னும் கொஞ்சம் சங்க விஷயங்களாகட்டும், இல்லை நம்ம சினிமா மற்ற விஷயங்கள்லாம் கவனிக்கிறதுக்கோ இல்லை அதை பற்றி பேசிக்கிறதுக்கான நேரமும் கிடைக்கல, கவனமும் இல்லை எனக்கு. இந்த எலெக்ஷனை பற்றின எல்லா விஷயங்களும் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே ராதிகா மேடம், சரத் சார், நிரோஷா, நாங்கள் பேசிக்கிறது தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலி அவங்க நாசரோ விஷாலோ இல்லை அவங்க யாருமே எனக்கு அதை பற்றி பேசுனதில்லை. யாருமே என்கிட்ட பேசவும் எனக்கு தெரியவும் தெரியாது. ஸோ எனக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது எனக்கு. பட் இப்போ இந்த ஒரு 10-15 நாளாக அவங்க தரப்பில் இருக்கிற மீட்டிங் அதெல்லாம் நம்ம டிவியில் ஹைதராபாத்தில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சினிமாவுக்கு வந்து இந்த 30 வருஷத்துல இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நம்ம ஆளுங்க பேசுறது நான் கேட்டதே இல்லை. என்ன அவங்க பர்சனலாக அவங்க சட்டம் திருடிட்டோமா, இல்லை அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுட்டோமா, எதுக்காக இப்படி திடீர்னு ஒரு புகையா கிளம்புனா மாதிரி சடனா ஒரு திடீர்னு ஒரு கோபம் தாமம் எனக்கு தெரியவே இல்லை. இப்போ போன வருஷம் ஆகட்டும், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆகட்டும், இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆகட்டும், எல்லாம் மொத்தமாக கலந்து போய் சங்கத்தில் போய் என்ன நடக்குதுங்க இப்படி நடக்குதுன்னு கேட்கறதுக்கு யாரும் என்ன தப்பு பண்ணாங்க? சங்கத்தில் யாரையும் வர வேண்டாம்னு சொன்னாங்களா, கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு சில விஷயங்கள் வந்து ஏதாவது தவறு இல்லைன்னா இது பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமா இருந்தால் எந்த அர்த்தராத்துலேயும் நான் ராதாரவியனை கூப்பிடுவேன், சரசாரை கூப்பிடுவேன். சார் என்ன சார் இப்படி நடக்குது, அம்மா அசோசியேஷன் அப்படிலாம் பண்ணுறாங்க சார், இங்கே வந்து அப்படிங்களா, இங்கே ஒரு கவனத்துக்கு வர ஒரு அடுத்த ஜனமோட மீட்டிங்கில் நான் சொல்லுவோம் அப்படி நான் சொல்லுவாங்க. ஊர்வசி ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொன்னாங்க, அதை நம்ம வந்து அதை சரி பண்ணோம். நான் போனாலும் போகலனாலும் நான் போனால் நீங்களே சொல்லிடுங்க, நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஸோ நமக்காக ஏற்பட்ட சங்கம் உங்களுக்கு தெரியும். 97 98 ஞாபகம் இல்லை சரியா, ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட சினிமாவே ஸ்தம்பிச்சு போச்சு. ஒர்க்கே நடக்கலை. லைஃப் பாய் சௌகத்தில் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க வேலை இல்லாமல். இது பெரிய ஒரு பிரச்சனை நடந்து அன்னைக்கு யூனியன் ஒன்று ஆரம்பிக்கணும்னு எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபெஸ்டிவலில் வச்சாங்க. எல்லாரும் போனோம். ஏன்னா எல்லாருமே நாங்கள் நண்பர்கள். தனிப்பட்ட முறையில் வந்து சில பேரோட நல்ல நட்பு இருக்கலாம். பட் பொதுவாக பார்க்கும்போது நாங்கள் எல்லாமே ஒன்றா வேலை செய்கிறவங்க, என்னைக்கும் ஒன்றா வேலை செய்யணும், ஒன்று பார்க்கணும், போகணும், வரணும் இல்லையா? ஸோ எல்லாரும் போனோம், யூனியன்ல எல்லாம் சேர்ந்தோம். பட் எந்தவித பிரயோஜனம் இல்லையே, இந்த 1.5 வருஷமா சினிமா இப்படி நிற்கிது, எந்த முயற்சியும் இல்லைன்னு திரும்ப மறுபடியும் சங்கத்துக்கே போனோம். திடீர்னு சடனாக ரியாக்ஷன் கிடைச்சி போச்சு, இம்மிடியா ஃபைல் சரியா போச்சு, 10 வேலை ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம நம்பிக்கை அதுதானுங்க. நாம இப்போ வந்த காலத்துல இருந்து ஒரு நடிகர் சங்கம் நல்லபடியாக செயல்பட்டு இருக்கு. சின்ன பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். இப்போ கூட்டு குடும்பங்கிற சமாச்சாரமே போய் நியூக்ளியர் ஃபேமிலி வந்ததுக்கு காரணமே ஒருத்தர் வந்து தலைவராக இருக்கிற அவன் முடிவு எடுக்கிறான்றது புது தலைமுறைக்கு கொஞ்சம் கோபம் வரும். அப்பாவை திட்டிட்டு அம்மாட்ட சொல்லுவாங்க, அப்பா எப்படி பண்ணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அண்ணா திட்டிட்டு தம்பி போய் அப்பாட்ட சொல்லுவாரு. இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய இது ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு ஆட்சிக்குள்ள வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது என்ன பிரச்சனை, எதனால பல குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். பட் இது ஏன் மேடை போட்டு சொல்லணும், இது ஏன் நேரடியாக அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது? இல்லை நேரடியாக எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சங்கம் இருக்கு, அதுக்குள்ள வந்து 10 பேர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பேசியிருக்கலாமே. அது மேடை போட்டு ஏன் பேசணும்? நடிகர் சங்கத்துல சண்டை நடக்குதுன்னு ரேஷன் நிறுத்தப்பாங்க அரசுல. ஒரு நடிகர் சங்கத்தில் அவங்க இப்படி இருக்காங்க, விஷால் வந்து இப்படி பேசுறாங்க, நாசர் இப்படி பேசுறாங்க, ராதாரவி பேசுறாங்கப்பா. ஸோ இன்னைக்கு ரேஷன் அவ்வளோதான்ப்பான்னு யாருக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? நடிகர் சங்கத்து பிரச்சனைகளுக்கு நடிகருக்கு மட்டும்தான் ப்ராப்ளம், வேற யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நடிகர் வீட்டுல சாப்பிட நடந்தா நடிகர்கள் யாராவது வராதுன்னு சொல்லிட்டு தான் ஆளுங்க பார்க்க வருவாங்களே தவிர ஐயோ நடிகர் செத்து போயிட்டாங்க வரணும் எத்தனை பேர் இருக்காங்க? எங்களுக்கு நாங்க மட்டும்தான் இருக்கோம். ஸோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நேரடியா போய் நான் வந்து ஏன்னா நீங்க எல்லாம் பண்ணீங்க எதுக்கு எல்லாம் பண்ணீங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க வராதேன்னு சொல்றாங்களே கிடையாது. அதை விட்டுட்டு இப்படி பண்றாங்களேங்கிற வருத்தம் தானே ஒழிய இவங்க தரப்பா அவங்க தரப்பாடெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாலும் நான் போயிருப்பேன், இதையே தான் அங்கேயும் பேசியிருப்பேன். இன்னைக்கு என்ன கூப்பிட்டது வந்து இவங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்துட்டு போச்சு, உங்களுக்கு நியாயம்னு படத்தை நீங்க பேசுங்க, எங்களுக்காக நீங்க பேசவே வேண்டாம்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. அதனால உங்களுக்கு என்ன நியாயம் வேணும்? நமக்கு நம்ம அபிப்பிராயம் பேசுறதுக்கு ஒரு மேடம் நமக்கு வேணும் இல்லைங்களா?
அதுக்கு கூப்பிட்டாங்க, அதனால வந்தேன், அதனால மட்டும்தான் பேசுறேன். எலெக்ஷன் நிற்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அடிப்படை உறுப்புகள் எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. நில்லுங்க, நீங்க தாராளமாக நின்றுங்க. நான் இப்போ நாளைக்கு தலைவர் நேரம் சார் தலைவராக இருந்த நான் தான் நிற்க போறேன் சொல்லிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஓட்டு போடட்டும், நீங்க ஜெயிங்க, நான் ஜெயிக்கிறேன் இல்லையா? அதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். லாஸ்ட் டைம் எலெக்ஷனே வேண்டாம், இந்த மாதிரி எலெக்ஷன் ஆரம்பம் அதுக்கான செலவுகள் வேண்டாம். எல்லாரும் அந்த ஊர்ல வேலையில இருப்பாங்க, நிறைய செலவுகள் இருக்கிறவங்க எல்லா ஊர்லயும் போய் வேலை செய்யறவங்க, அந்த தொந்தரவுகள் வேண்டாம். உங்களுக்கு இப்ப இருக்கிற பேனல் மேல நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னா எழுந்து நின்று உங்க ஆதரவை தெரிவிங்கன்னு சொன்னாங்க. யாரையுமே பர்சனலா கேன்வாஸ் பண்ணவே இல்லை, டிரான்ஸ்பரண்டான ஒரு சமாச்சாரம் எதிர்படி கூப்பிட்டு சொன்னாங்க. இப்படி ஒரு முடிவில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில வந்துச்சு. உங்களை கூப்பிட்டு நாங்கள் இருக்கிற எல்லாரும் வந்துட்டீங்க. இதுல உங்களுக்கு 100% உங்களுக்கு திருப்தி இருந்தா நீங்க எழுந்து நில்லுங்க. மெஜாரிட்டி என்ன அபிப்பிராயம் அது மாதிரி தீர்மானம் பண்ணிக்கலாம். முதல் நாங்க தான் ஒரு குரூப் எழுந்து நின்றோம். ஏன்னா இந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. எல்லாருமே எழுந்து நின்று கை தட்டினாங்களே. அன்னைக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்து நம்ம முடியாதுன்னு பாதி பேர் எழுந்து போயிருந்தா அன்னைக்கு எலெக்ஷன் நடந்திருக்கும். எலெக்ஷன் வைக்கிறது ரெடியா தான் இருக்கும், இன்னும் யாரும் சொல்லலை. ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லாவும் படுத்து துப்பாதீங்க, நம்ம மேலதான் விழுது. அது மட்டும்தான் சொல்லணும். எலெக்ஷன்ல யாரும் நிக்கட்டும், யாரோ ஜெயிக்கட்டும், யாருக்கு போட்டு போடணும், அது எல்லாமே நம்ம உரிமை இருக்கு. நடிகர்கள் எந்த மேடையில ஏறாலும் அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தை பார்த்து தயவு செய்து அரசியல் மேடைங்கிற மாதிரி தவறா எடுத்துக்காதீங்க. சீசன் இருக்கிற வரைக்கும் தான் நீ, அதுக்கப்புறம் இடத்துல இன்னொருத்தன் வருவான், அதுதான் ஆகணும், அது காலத்தினுடைய விதி. கைதட்டல கேட்டு தயவு செய்து அப்படியே புதாயி போய் பயங்கரமா கை தட்டுறாங்க அதெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். உண்மையா பேசிட்டு போங்க. யாருக்கு வேணாலும் கொண்டு போடணும். பட் எது நடந்தாலோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். கலந்துனாதான் தெரியும், இல்லைன்னா அது தெரியுதுன்னு சொல்லிட்டு மேல பிடிச்சிக்கிட்டு போகும். ஒரு கலந்து கலந்ததுக்காக தான் நான் நினைக்கிறேன் நான். பட் நம்ம ப்ரொடியூசர்ஸ், நம்ம டைரக்டர்ஸ், நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சமாதானமா போகணுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. எப்படி அவங்க தரப்புல இருந்து வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் மரியாதை கொடுக்குறவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நமக்கு நாமே அசிங்கமா பேசிக்க வேண்டாம், நமக்கு தான் அது அசிங்கம். ஆல் தி வெரி பெஸ்ட். வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ஊர் 2 விட்டா கூத்தாடி கொண்டாட்டமா? கூத்தாடிங்க 2 விட்டா யாருக்கு கொண்டாட்டம்? புதுமொழி இயக்குனர் தான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம், எல்லாரும் ஒன்றாக இருப்போம். ஏன்னா நாளைக்கு ஷூட்டிங்கில் மறுபடியும் அவங்களே அவரே ஹீரோ வருவார், இன்னொருத்தர் வில்லனா வருவார். இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, அவுட்டோர் போக வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இருக்குது. நமக்குள்ளே ஒரு சுமூகமாக போய் எல்லாத்தையும் அழகாக முடித்து கொள்ள முடியும். தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய். நான் ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் பேசின ஒரு நபர், அவர் எங்க சங்க உறுப்பினரே அல்ல. அரசு ஊழியர்கள், அரசில் சம்பளம் வாங்குபவர்கள் நடிகர் சங்கத்தில் ஓட்டுரிமையே கிடையாது, அவர்கள் எப்படி தலைவர் ஆவார்? ரொம்ப பெரிய லீகல் பாயிண்ட கண்டுபிடிச்சிட்ட மாதிரி ஒரு பேச்சு. இதான் நடிகர் சங்கத்துடைய ரூல்ஸ், பைலாஸ். இதுல வெவ்வேறு விதமான நடிகர்களை சங்கம் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. டெஃபினிஷன், விளக்கங்கள். தொழில்முறை ஆயுள் உறுப்பினர், ப்ரொஃபஷனல் ஆக்டர் லைஃப் மெம்பர். தொழில்முறை ஆண்டு சந்தா உறுப்பினர், தொழில்முறை அல்லாத ஆயுள் உறுப்பினர் பிராக்கெட்ல அமெச்சூர். இந்த அமெச்சூர் நடிகர்கள்ங்கிற ஒரு பாராகிராஃப்ல டெஃபினிஷன்ல முதல் வார்த்தையாக அரசு பணியாளர்கள், தனியார் நிறுவன பணியாளர்கள், வேறு வகையில் நிரந்தர வருமானம் கொண்டவர்கள், நடிப்பையே தொழிலாக கொள்ளாதவர்கள் ஆகியோர் தொழில்முறை அல்லாத கலைஞர்கள் ஆவார்கள். மேற்கொண்ட நபர்கள் எக்ஸெட்ரா 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 இவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு போட்டு தீர விசாரிக்கணும் பிரதர்ஸ். ஒரு அக்ரிமெண்ட் போட போறோம், போட்டிருக்கோம், யார்கிட்டையுமே சொல்லல,
ஜெனரல் பாடியில் சொல்லியாச்சு, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் சொல்லியாச்சு, எல்லாரும் பண்ணியாச்சு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த நடிகர்களுடைய குற்றம் அல்ல, என்னுடைய சகோதரர்கள் அந்த 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 பக்கம் கூட சொல்றது எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னுடைய சக கலைஞர்களின் குற்றம் அல்ல, யாரோ எங்கிருந்தோ ஏவி விட்டு அதனால் வந்த வினை. வேண்டாம், இன்னும் இந்த சூழலுக்கும் சூதுக்கும் பலியாக வேண்டாம். இப்ப நான் இப்ப சமாதானம் பேசுறேன் அப்படின்னாக்க நான் வீக்குன்னு அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால், தேர்தல் நடந்தால் அதில் திரு சரத்குமார் அவர்கள் தலைமையில் உண்டான அணிக்கு மட்டுமே வெற்றி. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. There is no doubt. But at what cost? அம்மா என்று கேரளாவில் ஒரு அமைப்பு இருக்கிறது. சேச்சி நன்றாகவே அறிவார்கள், இங்கு இருப்பவர்கள் உங்களுக்கே தெரியும். ஆல் மலையாளம் மூவி அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆக்டர்ஸ், மா தெலுங்கில் இருக்கு, மூவி ஆக்டர்ஸ் அசோசியேஷன். அம்மாவில் சுமார் 320 உறுப்பினர்கள் உள்ளார்கள். மா தெலுங்கில் 800+. 3200 உறுப்பினர்கள் கொண்டது தமிழ் இந்திய தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம் மட்டுமே. இந்த நம்பர் ஏன் வந்துச்சு? இது ஆரம்பிச்ச கே. சுப்பிரமணியன் காலத்திலிருந்து கட்டி காத்த கலைவாணர், புரட்சி தலைவர், நடிகர் திலகம் என்று பலர், அவர்களோடு பணிபுரிந்த நாடக நடிகர்கள், அவங்களை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு வந்துட்டேனே, ஐயோ பாவம், என் கூட இருந்தவங்களாச்சே, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய நலனை கருதி உருவாக்கப்பட்ட சங்கம் ஐயா இது. நாடக நடிகர்களை ஒத்தி விட்டு தள்ளி விட்டு இந்த சங்கத்தை மட்டும் கார்பரேட்டைஸ் பண்ணோம்னா, கார்பரேட்டைஸ் பண்ணா என்ன அர்த்தம்? எதிலும் லாபம் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு கார்பரேட். வர்த்தக நிறுவனத்தின் குறிக்கோள் லாபம், நடிகர் சங்கத்தின் குறிக்கோள் லாபம் அல்ல. அதன் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரு லாபகரமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். ஆகவே profit is not the motive, welfare is. So எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு டைரக்ஷனும் டுவர்ட்ஸ் தட் இருக்கணும். மா மாதிரியோ அம்மா மாதிரியோ நடிகர் சங்கத்தால் செயல்பட முடியாது. அந்த காலத்துல இவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் ஒரு ஒரு பறவை கூடு கட்டும் பொழுது இந்த மரத்துலேருந்து வருதா அந்த மரத்துலேருந்து வருதான்னு தெரியாது. எல்லா மரத்தோடைய இலை செடி கொடி எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து கட்டும். அப்படிதான் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எல்லா மொழிகளிலிருந்தும் நடிகர்களை ஒன்று சேர்த்து எல்லா ரகமான நடிகர்கள், நல்ல நடிகர், சுமாரான நடிகர், நடிக்க தெரியாத நடிகர், நல்ல வசதி உள்ள நடிகர், வசதி இல்லாத நடிகர், மேடை நடிகர், சினிமா நடிகர் என்று எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு சங்கத்தை உருவாக்கினார்கள். அந்த ஒற்றுமை குலைந்து விடக்கூடாது. நாளைக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கணும். ஒரே ஏற்கனவே தமிழ் சினிமா பட்ட பாடு என்ன பாடுபட்டு நமக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே டிவிடி வருது, அது வருது, இது வருது, நெட்டில் ஸ்ட்ரீம் பண்றேன்றான், இந்த சைட்டுன்றான், அந்த சைட்டுன்றான், எவ்வளவுதான் பார்க்கறது. அதுக்கு மேல நடிகர்களுக்குள்ள வேற ஒரு வேறுபாடா? கொள்கை ரீதியான வேறுபாடு இருந்தா கூட பரவாயில்ல, கருத்து ரீதியா கருத்து வேறுபாடு இருந்தா கூட பரவாயில்ல, பேசிக்கலாம். இது என்ன வேறுபாடுன்னே தெரியலையே. என்னுடைய வருத்தமே இன்று ஒரு நடிகர் திலகம் இல்லாததுதான். இருந்திருந்தால் சத்தியமாக போகரோடுக்கு அனைவரையும் அழைத்து உட்கார்றா, என்ன பேசுற நீ என்ன, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒரு ஒரு தேவர் மகன் ஸ்டைல்ல முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஐயா இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தா வேற. அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிற மூத்த நடிகர்கள்லாம் சேர்ந்து, மூத்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லாருமா சேர்ந்து தயவு செஞ்சு பிரிந்து கொண்டிருக்கும் எங்களை பிரியாமல் ஒன்று சேர்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதனால சரத்குமார் அணி பலகீனம் ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் என்று ஒன்று வந்தால் ஜெயிப்பது திரு சரத்குமார் அணி மட்டுமே. அதில் மிக தெளிவாக, தெள்ள தெளிவாக இருக்கிறேன்.
நான் எல்லாத்தையும் படித்தேன். I sat 4 hours, I sat with Mr. Sarath Kumar before I said yes, I will stand by you and stand with you. I discussed with him. I said இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்றாங்க, எல்லாத்துக்கும் தெளிவா பதில் சொன்னார். Logically I had no fault to find with him. Factually I had no fault to find with him. I know him personally, so morally I will never question him. I know him, I know his family background, I know his missus and I know her family background. This is wrong. What என்ன நடக்குதோ அது வந்து ரொம்ப தப்பா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். நல்ல விதமாக முற்றுப்புள்ளி வந்து ஒழுங்கா அற்புதமா செயல்பட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பில்டிங்கை எழுப்பி அதிலேருந்து வருமானம் வந்து நலிந்த நடிகர்களுக்கு அம்மாவிலும் மாவிலும் கொடுக்கும் உதவித்தொகை போல் பல்மடங்கு கொடுக்க வேண்டும். யாரோ இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, ராதாரவி எல்லா சாவுக்கும் போய் நிற்பாரு. நாங்கள் உங்க சாவுக்கு போகிறதுக்கு இல்லை, நான் வாழ்வு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். அழைப்பு வச்சா கல்யாணத்துக்கு தான், அழைப்பு இல்லாமையே வரணும் சாவுக்கு. நடிகன் போன பிறகு அவனை யாருமே கண்டுக்கிறது இல்லை. அவன் போன பிறகு அவன் குடும்பத்தை போய் பார்க்கறவன் தான் என் மனுஷன். இருக்கும்போது அவனுக்கு ஃபேன்ஸ் அது இது தார தப்பட்ட காட்ட விட்டு அது இதெல்லாம் ஓடிடும். போன யார் பார்க்குறாங்க? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக பேசிக்கிட்டு ஒருத்தர் தாக்கிக்கிட்டு பர்சனலாக தாக்கிக்கிட்டு கொஸ்டினிங் அதர் பர்சன்ஸ் கேரக்டர் இதெல்லாம் வேண்டாம். அப்படியே தேர்தலாக நடத்த வேண்டும் என்றால் ஒரு டிக்னிட்டியோட ஒரு பாலிஷோட பேசுவோம், அதோட மெயின்டைன் பண்ணுவோம். எஸ் சம்டைம்ஸ் கொஞ்சம் அந்த இமோஷனில் சில வார்த்தைகள் வந்துடும், பட் அதெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கிறதாங்க. கோபத்திலே கொடான்னு அண்ணனே சொல்லிடுறோம், அப்புறம் தான் வருத்தப்படுறோம். அதனால் பரவாயில்ல, எதையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. இஷ்யூ பேஸ்டாக போவோம், இஷ்யூ பேஸ்டாக பேசுவோம். எதையுமே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தயவு செய்து எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், நான் இதை வந்து ஒரு காமன் மேடையாக கேட்டுக்கிறேன். எதுவுமே பேசி தீர்க்கலாம். சரத்குமார் இஸ் நாட் அன் அன்ரீசனபிள் மேன். எனக்கு அந்த பக்கம் தெரியும், நல்லா சரத்குமார் தெரியும். கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் வந்து உட்காருங்க தம்பி, என்ன இவங்க இப்படி சொல்றாங்களே, இதுல என்ன உண்மை, இதுல என்ன உண்மை, இதுல என்ன உண்மைன்னு ஒண்ணுமே இல்லை. இந்த தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்தாரு. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து உட்கார்ந்து 2 பேரையும் பேசிட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஜட்ஜே தேவையில்லை, தேர்தல் நடத்த நாங்களே நடத்திப்போம். யாரோ ஒருத்தர் அந்த ஸ்டேட்டஸோட வந்து பண்ணி கொடுக்கணும், பண்ணணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.